நம்ம வீட்டில் பூஜை பண்டிகை நாளில் பண்ணுற இந்த சர்க்கரை பொங்கல் எவ்வளோ தான் பார்த்து பண்ணாலும் கோயிலில் சாப்பிட்ட டேஸ்ட் வராதுல்ல. அப்படி அவங்க எப்படி தான் பண்ணுறாங்கன்னு பார்த்தா சின்ன சின்ன டிப்ஸ் தான் இருக்குது. அதை நம்ம வீட்டில் ஃபாலோ பண்ணி பண்ணால் நம்மளும் அதே டேஸ்ட்டில் பண்ணிடலாம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? சர்க்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சரிசியை தண்ணி கொதிச்சதும் போட்டு நல்ல குழைவாக வேக வைக்கணும். சாதத்தில் ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வைக்கணும். அப்புறம் சாதம் நல்லா வெந்ததும் தண்ணியெல்லாம் வற்றினதுக்கு அப்புறமா கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுலாம். இந்த மாதிரி 200 கிராம் அரிசிக்கு 400 கிராம் வெல்லத்தை நல்லா பொடிச்சு அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. பொதுவாக கோயிலில் பண்ணுற சர்க்கரை பொங்கலில் பாசிப்பருப்பு சேர்க்கறது இல்லை, ஏன்னா பாசிப்பருப்பு போட்டால் அந்த பொங்கல் ரொம்ப நேரம் இருக்கிறது இல்லைன்னு அவாய்ட் பண்ணிடுறாங்க. அதில் ஏலக்காய் பொடி, நெய் சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்து முந்திரி திராட்சையை வறுத்து அதோட சேர்த்தா நல்ல வாசனையான சர்க்கரை பொங்கல் ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள்.